அனைவருக்கும் வணக்கம். சொரிநாய் சீமான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறு பேசிட்டு இருக்காரு. பெரியாரோட மண்ணுன்னு சொல்றீங்க, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாரு. நீங்க திராவிடமா, நாங்க தமிழ் அழிக்க நினைக்கிறது திராவிடம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கேள்விகளையும் நிறைய முன் வைக்கிறாரு. ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எல்லாமே சாதாரண கேள்வியெல்லாம் இல்ல, அப்படியே அறிவு சார்ந்ததாக தான் இருக்கு எல்லா கேள்வியுமே. திராவிடம் வேற தமிழ் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறார். அவர்கிட்ட நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, முதல்ல நீ தமிழன்னா ஏன் செபஸ்டியன் சீமானுங்கிற பேரை செந்தமிழன் சீமான்னு மாறினது எப்படி? கேள்வி கரெக்டா தானே? நீ சீமான் உன்னோட பேரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, செபஸ்டியன் சீமான் தான் நீங்கிறாங்க. ஆனா செந்தமிழ் சீமானா மாறினது எப்படி? அதுக்கு ஒரு பதில் வேணும்ல, அதை முதல்ல சொல்லணும் சீமான். அதே போல பெரியாரோட மண் அப்படின்னு சொல்றீங்க, பெரியாரே வெறும் மண்ணு தான் அப்படின்னு சொல்றல்ல. பெரியாரு வெறும் மண்ணுனா அந்த மண்ணை தானே பூசிட்டு அரசியலுக்குள்ளே நீ வந்த. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடிலாம் காவல்துறையிலே இருக்கிறார்கள், உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறார்கள், அமைச்சராக இருக்கிறார்கள், அனைத்திற்கும் அடித்தளமிட்டவர் என் தாத்தன் பெரியார் அப்படின்னு சொன்னியா இல்லையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னியா இல்லையா? இப்ப கசக்குதா? ஏன் பெரியார இப்ப விமர்சனம் பண்றாரு? அரசியலுக்கு வரும்போது பெரியார் தேவைப்பட்டாரு. ஆனா இப்ப கொஞ்சம் நம்ம ஸ்டெடி ஆயிட்டோம், நம்ம தமிழ் தேசியத்தை பேசுறோம் அப்படின்னு ஒரு பாதையில பயணிக்கும் போது இப்ப பெரியார் தேவைப்படல. பெரியார் தேவைப்படலன்னா மூடிக்கிட்டு செவனேன்னு இருக்கணும். பெரியார இழிவுபடுத்துறது உன் வாயால தான் சொல்லியிருக்காரு, சீமானவரோட வாயால தான் சொல்லியிருக்காரு. பெரியார் அப்படி, பெரியார் இப்படி, பெண்ணிய விடுதலைக்காக போராடியவர், சாதி ஒழிப்பிற்காக போராடியவர்னு சீமான் தான் சொன்னாரு. அதே சீமான் வாயால தான் இப்ப இந்த வார்த்தையும் வருது. இதோட ஒரு என்னதான் உங்களை சொல்றதுன்னு தெரியல. இதுல விஜய் அவர் கமெண்ட் பண்ண போயிட்டாரு. இந்த வாரம் அடுத்தடுத்து பேசுவோம். அதே போல பெரியாருக்கும் சீமானுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? பெரியாருக்கு சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பேசுனதை பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை பாத்தீங்கன்னா என்ன பேசுவார்னா, நான் அவர் மூத்திர சட்டி தூக்கிட்டு போனப்ப அந்த மூத்திரத்துக்குள்ள மேந்துக்கிட்டு தான் நான் இருந்தேன், அதனால எனக்கு தெரியும் பெரியாரை பத்தி. இப்ப அவர் பேசுறதெல்லாம் அப்படி இருக்காரு. பெரியார் எதுக்குமே போராடல, தமிழ் மண்ணை தமிழனை திட்டினாரு, காட்டு மிராண்டின்னு தமிழ் மொழியை திட்டினாரு அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம ஒருத்தனை சொல்றோம்ல, புரிஞ்சுக்க மாட்டீங்க, தமிழ் எல்லாம் மூலெல்லாம் படிக்கீங்க, நம்ம உரிமையா திட்டுவோம்ல, அது போல அவர் உரிமையா திட்டினது தானே தவிர அவர் முழுக்க முழுக்க போராடினதே தமிழுக்காக தான். திராவிட நாடுன்னு தனி கோரிக்கையே வச்சதுரா திமுக. அது தெரியாத தற்கொலை நீ இன்னைக்கு தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு பஸ்ல இல்ல, தமிழ்நாடுன்னு சைக்கிள்ல இல்லைன்னு பேசுறவங்க, தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே அண்ணா அவர்கள் தான், திமுக தான். அதை மறந்துடாத முதல்ல. என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்றாரு. இதுல பெரியார் அவர்கள் தன்னோட வயது குறைவா உள்ள பெண்மணியை திருமணம் செஞ்சிட்டாரு, தன் மகள் வயதுல உள்ளவங்களை திருமணம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற சீமான் அவர் கல்யாணம் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு? அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல நம்மளுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. திமுகவே எதிர்த்தது அவர் அப்போ ஒரு காலகட்டத்துல அவரோட இந்த செயல்பாட்டுக்கு. ஆனா அவர் சொன்ன விளக்கம் பொருந்தாத திருமணம்னு அண்ணா அவர்களே குறிப்பிட்டார். அதுக்கு அது அடுத்த விஷயம். அவர் கல்யாணம், நீ அவரை பத்தி பேசுற, நீ உங்க மனைவி கயல்வி அவனுக்கு எத்தனை வயசு டிஃபரெண்ட் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு வயது 59. சீமான் அவர்களுக்கு 59 வயசுல இருக்கிற சீமான் 32 வயது தான் மனைவிக்கு. நல்லா இருக்குல்ல இது? 31 வயசு தான் மனைவிக்கு. மனைவியோட அம்மா இருக்காங்க பாருங்க, மாமியாருக்கு 52 வயசு. சரியான இது பொருந்துற திருமணம். இது குழந்தை திருமணத்தை செஞ்சுட்டு இந்த நாய் பெரியார பத்தி பேசுது. 50-100 வருடத்துக்கு முன்னாடி இருந்தவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப உட்காந்துக்கிட்டு இந்த காலத்துல ஒரு நாய் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, காரி துப்புவானுங்க. 10 வயசு 15 வயசு 20 வயசுல கேள்விப்பட்டிருப்பான். 28 வயசு டிஃபரெண்ட் ரெண்டு பேருக்குமே. 28 வயசுனா அவன் கல்யாணம் பண்ணி 50 வயசுல 25 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல. ஆனா இந்த தற்கொலைக்கு பொண்டாட்டிக்கே 32 தான். வேணா மறுமணம் செஞ்சு கொடுப்பாரு. இப்ப வேணா அந்த அளவுக்கு தான் அவருக்கு வயசு இருக்கு. இந்த நாய் இந்த சொறி நாய், தெரு நாய், இது பெரியார பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசு. அதுக்கப்புறம் நீ அரசியல்ல நான் தான் பெரிய புலி, கொட்டை எடுத்த புலி, எடுக்காத புலியா அப்படின்னு அப்புறம் நிரூபிக்கலாம். தமிழ்நாட்டுல பிரபாகரனோட பேரை இந்த அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு ஒரு முக்கிய பங்குன்னா சீமான் அவர்களுக்கு உண்டு. அது ஏற்புடையதுதான் நம்மளுக்கு. அதற்காக நம்ம பிரபாகரன் சீமானோட சொந்த புள்ள அப்படின்லாம் சொல்ல முடியாது. சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? ஒரு போட்டோ இது வரைக்கும் ஆதாரம் இருக்கா? ஒரே ஒரு போட்டோவை எடிட் பண்ணி விட்டானுங்க. அதுவும் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொல்லிட்டாரு, நான் தான் எடிட்டே பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் கிடையாது, இப்படி அப்படி நான் AK-47 சுட்டேன், நான் ஆமகரி அப்படியே முழுசா எடுத்து என் வாய்ப்புல போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி
டெய்லி வந்து கதை சொல்லிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இது அண்ணன் பேச வந்துட்டாரு, சீமான் அண்ணன் வந்துட்டாரு, சீமான் அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு பிஜேபி திருமாவளவனே சொல்றாரு, பிஜேபி பெத்தெடுத்த பிள்ளைதான் சீமான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போலதான் இவரோட செயல்பாடு இருக்கு. இத்தனை நாள் பெரியார பேசாதவரு ஏன் இப்ப அஜெண்டா பிஜேபி அஜெண்டா கொடுக்குற மாதிரியே செயல்படுறாரு, பிஜேபிக்கு ஆதரவாவே செயல்பட்டு இருக்காரு. ஏன் திமுக அரசு அதை பண்ணுது, திமுக அரசு பண்ணுது. உன் சொந்த இலங்கையில பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து யாருமே அவருக்கு சப்போர்ட் கிடையாது, சொல்ல போனா முக்காவாசி மக்கள். ஏன்னா இவர் வந்து பணம் கொடுக்குறாரு, பிரபாகரனோட பேரை சொல்லி பணம் கொடுக்குறாரு, நான் அப்படி இப்படின்னு கதை சொல்றாரு அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல தூங்கி சொல்றேன், தமிழ்நாட்டுல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு, ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏமாத்துறாருன்னு சொல்ல முடியாது, ஏமாந்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க. முதல்ல சீமானை விட்டு வெளில வரதுக்கு பாருங்க, இல்லாட்டா வாழ்க்கையே கேள்விக்குறிதான். இலங்கையில காரி துப்பாதவனே ஒருத்தன் கிடையாது. ஏன்னா இலங்கையில சொந்த பிரபாகரனோட சித்தப்பா பையனே வீடியோ போட்டாரு, சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா அர்ச்சுனா எம்பி அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், அவருமே சொல்றாரு சீமான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டான்னு போய் சொல்லிட்டு திரியிறாரு, அப்படி ஒரு சம்பந்தமே இல்லைன்னு. இந்த தெருநாயெல்லாம் பெரியாரை பற்றி பேச அவசியம் என்ன, தேவை என்ன? முதல்ல பெரியாரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீ முதல்ல பதில் சொல்லு. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா. சாட்டை துரைமுருகன் நம்ம நாம் தமிழர் கட்சியில சீமானோட தம்பியா வளம் வந்துட்டு இருக்காரு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவர் வந்து அரசியல்ல ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதி. அனைத்து அரசியலையும் உலக வரலாற்றையும் கையில வச்சிருப்பாரு, 2 கையில வச்சுட்டு சாட்டையில வந்து வெளியிட்டு இருப்பாரு டெய்லி வந்து யூடியூப்ல. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஒரு சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னே சொல்லலாம் அந்த சாட்டை திருமணனை. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அண்ணனுக்கு முட்டு கொடுக்குற வேலை எல்லாம் இல்ல, மாமா வேலையில இருந்து டோட்டல் வெப்பன் சப்ளையரே அவர் தான். ஒரு சின்ன வெப்பனா இருந்தா கூட அவர் தான் சப்ளை பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இது சரக்கா இருக்கட்டும், தம்மா இருக்கட்டும், விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் உள்ள கனெக்ஷனா இருக்கட்டும், கனெக்ஷன் கங்காடா அப்படிங்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஆதரவா பேசுவாரு. இன்னும் வந்து இடையிலனா வாயை இவரும் வாடகை கூப்பிடுவாரு, சீமானுக்கு பதிலா வேற யாருக்காவது வாடகை கூப்பிட்டு அப்பப்ப சம்பாதிப்பாரு. இது போல தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருப்பாரு. இதுல இந்த நாயெல்லாம் வந்து பேசுது பெரியாரை பற்றி. ஒவ்வொரு வீடியோல பேசுறப்பையும் இடையில அப்படியே பெரியாரை சொருவிக்கிறது, அப்படியே சொருவி அப்படியே அவங்களோட தொண்டர்களை இது பண்றது, அவங்களோட தொண்டர்களை வந்து அப்படியே மனம் மாற்றம் செய்யறாருலாம், பெரியாருக்கு எதிராக வந்து பெரியாருக்கு எதிராக திருப்புறாராம். அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடியவர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இவர் வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா என்னங்கடா இப்படி நாருது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அவரே டைட்டில் எல்லாம் நிறைய கொடுப்பாரு. அது போல என்னங்கடா இப்படி நாருது அப்படிங்கிறது போலதான் இருக்கும். என்னன்னா சுபமுத்துக்குமார் தான் இந்த நாம் தமிழர் கட்சியோட அவர் வந்து இதா இருந்தவர், இந்த கட்சி ஆரம்பிச்சவர், நிறுவன தலைவர். அதுல வந்து அவரோட மனைவிய அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு, கொலை பண்ணிடுறாங்க அவரை. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியை வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாரு நம்ம சாட்டை திருமருகன். மறுமணம் செஞ்சுக்கிறவரு அந்த வயிற்றுல இருந்த கருவை வந்து கலைச்சிடுறாரு. அது வந்து பல்வேறு விதமான பேசு பொருளா மாறுது. அப்ப வந்து இதெல்லாம் திட்டமிட்டு நடைபெற்றதா அப்படிங்கிற மாதிரி இன்னைய வரைக்கும் அந்த இது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம பர்சனலுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இந்த தெருப்புரிக்கை எல்லாம் வந்து பெரியாரை பற்றி பேசுறது, திமுகவை பத்தி பேசுறது, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ராஜீவ்காந்தி இங்க இருந்து அங்க போயிட்டாராம், அதனால வயிற்றுச்சல்ல புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. நம்மளும் போயிருந்தா நேரம் அங்க போயிருக்கலாமே, நம்ம இந்த ஓட்ட சொல்லே கிடக்கமே அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு அண்ணன். இதுல வந்து எப்படியாவது சீமானுக்கு அப்புறம் நம்ம இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிடணும், நம்ம வந்து சீமானை விட நம்ம தான் பெரியாரு, அவன் லூசு பைய அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. மைக்கு நீட்டப்பெல்லாம் சீமானுக்கு வந்து எடுத்து கொடுப்பாரு, பின்னல்ல இருந்து வாடகை கொடுத்து அப்படியே எடுத்து கொடுப்பாரு, எல்லாமே பேசுவாரு. கட்சியில இருந்து இதுல என்ன கரடியே காரி துப்புன மாதிரி கட்சியை விட்டு 4-5 தடவை உங்களே நீக்கி விட்டாங்க. யாரு? சீமானவர்களே நீக்கிட்டாரு. இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட வேணாவனே எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். ஆனா வந்து என் அண்ணன் எது பண்ணாலும் என் நல்லதுதான் அப்படின்னு இது பண்ணோன்னே. இன்னொன்னு இவர் வந்து எப்படின்னா அந்த பீமா படத்துல வர மாதிரி கேரக்டர், சின்ன நடக்கிறது நிக்கிறதுன்னு பிடிக்காது, எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல பிரகாஷ்ராஜ் மாதிரி சீமான் வந்து எங்க இருந்து பின்தொடர்ந்து வந்திருக்கான் பாருங்க சாமிங்கிற மாதிரி நம்மளோட ஆடியோ வீடியோ எல்லாம் நிறைய லீக் ஆனிச்சு. பாத்தீங்கன்னா என் செல்ல தேவடியா முண்ட அப்படின்னு ஒரு ஆடியோவும், அதே போல விஜயலட்சுமிகிட்ட பேசின ஒரு ஆடியோவும் வெளிவந்துச்சு. அதை பத்தி எல்லாம் சாட்டையில பேசுறான்னா வாயா திறக்க மாட்டான். ஆனா நீங்க எங்கேயோ ஒரு மொழியில யாராவது கத்துனீங்கன்னா அங்க என்ன கத்துற என்ன பத்தி அப்படின்னு சொல்லி உடனே வீடியோ போடுவாரு. அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவர். ஆனா பேசுறது எல்லாமே பொய் தான். அண்ணன் அதே மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச ஆளு. வாரத்துக்கு ஒரு ஆளோட படத்துக்கு போவாரு. அதே போல நான் சொல்லலப்பா வீடியோ வெளில வந்துச்சு, அதை பற்றி பதில் சொல்லுங்க பாப்பா, இல்லைன்னு சொல்லுங்க. சாட்டை திருமுருகன் வந்து சொல்லலாம், நான் அந்த வீடியோல இல்ல அப்படின்னு சொல்லலாம். மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு அழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போய் மாட்டிக்கிட்டாரு. அதை வீடியோ எடுத்து போட்டானுங்க நம்ம தாவேக்கா ரசிகர்கள்.
அதே போல தொடர்ந்து வந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டவர். அதே போல நிறைய ஆடியோ சாட்டை துரைமுருகன் லீக்டு ஆடியோன்னு போட்டீங்கன்னா நிறைய ஆடியோ வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல வீடியோவும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்புறம் அரசியல் தான் முடிஞ்சு போகுது, அதனால வீடியோவும் வர ஆரம்பிச்சிடும். நம்ம லீக்டு வீடியோ வர ஆரம்பிச்சிடும், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேட்ட பேசுவாரு, நீ எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியுதா, காலையில உன்னை காலி பண்ணிடுவான், ஆளை தூக்கிடுவேன் அப்படின்லாம் பேசுவாரு. எல்லாம் ஒன்னும் டம்மி. இது டிடி தினகரனை பத்தி பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில வீட்டுல வந்து எல்லாரும் செருப்பால் அடிச்சோன்னா அடுத்த நாள்ல இருந்து அவரே மறந்துட்டார். டிடி தினகரனை பத்தி நான் சத்தியமும் பண்ண மாட்டேன், இன்னும் நான் பேச மாட்டேன்னு மாரியம்மா கோயில்ல போய் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் படுத்தவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு முக்கியமான வேலை பாக்குறாங்க. என்ன தெரியுமா? விஜய விமர்சனம் பண்றது. அவங்க வந்து காரணம் நாமெல்லாம் விமர்சனம் பண்ணல, திமுக பணம் குதிச்சுங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு அளவும் கிடையாது. என்னன்னு கேட்டுக்க நல்லா. இப்போ வந்து சீமானுக்குள்ள கிரேஸ் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால விஜய திட்டினோம்னா நம்ம வந்து ஒரு அப்டேட்லயே இருப்போம், நம்மள வந்து நியூஸ்ல திருப்பி திருப்பி போடுவாங்க, நம்மளோட தொண்டர்களுக்கும் ஒரு ஆரவாரமா இருக்கும், அவங்களுக்கு அதுதானே தேவை. அண்ணன் ஒரு மிகச்சிறந்த காமெடியாளர் தான் சீமான் அவர்கள். சொல்ல போனா ஓஹோ அப்படின்னு சிரிச்சமா போனோமான்னு உட்காந்துருந்தான். இங்க வந்து தமிழ் தேசியம் நான் பேசுறேன், அப்படியே உலக வரலாற்றே பேசுறேன்னு உட்காந்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாம வள்ளுவரியன் தாத்தா தான் அவருக்கு பேனாவில் இங்கு தீர்த்து போச்சு, நான் தான் போட்டு விட்டேன், இந்த கதையெல்லாம் இங்க வந்து உட்காந்துட்டு சொல்லிட்டு கூடாது. அதை நம்புற கூட்டத்தை சீக்கிரம் மாறிடும். அதுவே நம்புற கூட்டமா சீக்கிரம் மாறிடும். அது வந்து அடுத்த விஷயம். விஜய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே முதல்ல அந்த சினிமா ஃபீல்ட்ல தான் உள்ள வந்திருக்க. சரிட்டு மக்களுக்காக போராடுறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த போராட்டம்னாலும் இவரோட தன்னோட பெயருக்காகயாவது போய் நிற்கிறாரு. நம்ம வந்து போராட்டத்துல தெரியணுங்கிறதுனால போய் நிற்கிறாரு. அது ஏற்புடையதுதான். அது நிக்கணும் தான், நிக்கலன்னா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அது நிக்கணும் தான் கண்டிப்பா. ஒரு கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் நிக்க வேண்டியதுதான். அதே போல நீங்க என்ன சொன்னீங்க, ரஜினி நம்ம கமலையும் அடிக்கிறதுல நம்ம எவனுமே சினிமாக்காரன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னியா இல்லையா? சொன்ன நீ எதுக்காக விஜய் வரும்போது என் தம்பி வரான், நாங்க 2 பேரும் அடிச்சுக்கோன்னு கனவுல கூட நினைக்காத, நாங்க 2 பேரும் சேர்ந்து பூரா வேலையை அடிக்கணும்னு நீ தான் சொன்ன. இப்ப யாரா விஜய் திட்டுறது ஆளான்னு பார்த்தா தற்குறின்னு பார்த்தோம்னா ஆளு சீமான் தான். எதுக்காக அப்புறம் சொன்னேன்? அப்போ உன் கூட்டணி லாபத்துக்காக தான் சொல்ற. அவனுங்களை இப்ப சொல்றாரு, அவங்க வந்து தற்குறி, அரசியல் தெரியாதவனுங்க, கண்ணா முன்னான்னு பேசுறானுங்க, நம்ம சாட்டை விளையாடுறாரு வந்து யூடியூப்ல அவங்களை அடிச்சே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணா முன்னான்னு பேசி விளையாடுறாரு. ரைட், ஓகே, அது ஏற்புடையதாவே இருந்தாலும் நாங்க என்ன இருக்கிறோம், அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நீ அவங்களாவது கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட என்ன முழுசா முடியல. 1 வருஷமா தான் அரசியலுக்குள்ள எல்லா தொண்டர்களும் இப்ப வந்து ஈடுபாட்டுல இருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க தான். ரைட், ஓகே, அவன் கத்துக்கல, அது அடுத்த விஷயம். நீ 15 வருஷமா இருக்க ஒரு கட்சியில, நீ 15 வருஷமா இருக்க, நீ ஏன் நாதாரி நீ இப்படி பேசிட்டு இருக்க? உன் அண்ணா சீமானவை பாத்தீங்கன்னா பொது வெளியில இப்படி பேசிட்டு இருக்காரு. நீ வந்து அவதூரை பத்தி பேசுறான்னு இவனுங்க. அவரு என்னன்னா பொது வெளியில வந்து செய்தியாளரே நீ என்னடா என்ன கேள்வி கேட்கறது, ஒரு மைக் எடுத்து வந்தா நீ பெரிய ஆளாடாங்கிறது, தம்பி காலிலே வெறியாயிரும் தம்பிங்கிறது இன்னைக்கு பேச வேண்டியது. இதே போல பேசிட்டு இருக்க நீ வந்து தற்குறியா இல்ல அவனுங்க தற்குறியா? யார் தற்குறின்னு எது பிரச்சனை அடிச்சு காட்டுங்க. முதல்ல நீ தற்குறியான்னு நிரூபி. நீ தான் தற்குறின்னு அவன் சொல்றான், அவன் தான் சொல்றான் நீ தற்குறின்னு. 2மே தற்குறின்னு எல்லாருமே சொல்றாங்க. அவனுங்களா சின்ன பசங்க, என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சிருவானுங்க. ஆனா ஒண்ணு திருத்துறதுக்கு எவன் வந்தாலும் முடியாது. சீமான் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது இந்த விஜயலட்சுமி மேட்டர் ஒண்ணு போதும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜயலட்சுமினா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா நான் பேசிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருந்தேன்னாரு. அப்புறமேல வந்து போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு நல்ல பெரிய அளவுல போயிட்டோன்னே சீமான் சொல்றாரு, அடுத்தது திராவிடக்காரங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க அரசியல, இந்த திராவிட கட்சிகள் பண்ற வேலை அப்படின்னாரு. திமுக தான் காரணம்னாரு. அடுத்து அதுக்கப்புறம் சொன்னாரு, விரும்பி உறவு வச்சுக்கிட்டு போனது நீ அப்படிங்கிறாரு. அடுத்தது இது என்னடா உங்க கொள்கைன்னா, இதுதான் எங்களோட கொள்கையே, மாசத்துக்கு ஒரு ஆளோட வாழ்வோம் நாங்கள், இதுதான் எங்கள் கொள்கை, நாமே தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்ப தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. ரைட்டு, விவசாயி சின்னம் வச்சிருக்க நீ இப்ப மரங்கள் மாநாடு, ஆறு மாநாடு, கடல் மாநாடு, கடலம்மா மாநாடு, கள்ளம்டாய் மாநாடுன்னு நிறைய நடத்து. ஆனா எங்களோட கேள்வி என்னன்னா, நீ என்ன பண்ணணும்? உனக்கு பொதுநலன்ல அக்கறை. ஃபார்ச்சூனர் காரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுது இல்ல, வாங்கி பெட்ரோல் பொருள், அப்ப அது காற்று மாசு ஏற்படுத்து இல்ல, கட்ட வண்டியில போ. நீ அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியத்தை பேசு. நீ படிக்கிறவனை படிக்கிறத விட்டுட்டு வா, மாடுமேங்கிற, உன் பிள்ளைய வேணா நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சுக்கிற, ஹிந்தி வேணாங்கிற, ஆனா நீ நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சுக்கிற. அரசுன்னு பேர் வச்சிருக்கீங்க. அரசுனாலே அப்ப தமிழ்நாடு தானே. எவன்டா தமிழ்ல போய் உனக்கு வேற ஒருத்தன் அரசுன்னு போடுவானே? மூலக்கட்ட முட்டா பயலோட எது இல்லைன்னா எப்படி இப்படி அரசியல் கண்டுபிடிக்கிறாங்க? மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் அவர்கள்லாம். அது போல இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, முக்கியமான கேள்வின்னா, நீ வந்துட்டு ஒரு விவசாயி சார்ந்தவங்கிற, உன்கிட்ட எத்தனை ஏக்கர் வயல் இருக்கு, எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ற, எத்தனை மாடு மேய்க்கிற, எத்தனை ஆடு வச்சிருக்க, பதில் சொல்லு. உன் கட்சியோட நீ சொல்லு. நீ தலைவன். உன் தம்பி எடுத்துக்க, இப்ப சாட்டை துரைமுருகன், வருங்கால தமிழகம், அவரையும் வச்சுக்க. 2 பேரும் வந்து எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க? விவசாயம்னு எழுத தெரியுமா? முதல்ல விவசாயம் போய் ஏதாவது பண்ண தெரியுமா? விவசாயம் அறுக்க தெரியுமா? நட தெரியுமா?
இல்ல நெல் கொட்ட தெரியுமா, ஏதாவது தெரியுமா? சாக்கு பிடிக்கிற லாய்க்கா நீ முதல்ல? எதுலயும் சேர்த்துக்க மாட்டான். தெரியல. அண்ணன் சாட்டை துரமானவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நான் ஜெயிலுக்கு போனேன், எனக்கு வந்து அழிவு போச்சு, இது மாதிரி என் புள்ள அழுதான், என்ன 1 வருஷம் என்ன வந்து முடக்கிட்டாங்கன்னு. உன் வாயை வாடகை கூட்டதுனால உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உன் வாயில தான் உனக்கு சனியாங்கிற மாதிரி உன் வாயில பெரிய ஓட்டை ஒன்று இருக்கு. அந்த ஓட்டனாலதான் உனக்கு போட்டாங்க, தூக்கி கொண்டு போய் ஜெயில் கோட்டையில கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீ இப்போ ஒன்றும் இல்ல, யார் ஆட்சிக்கு வராங்கிறது முக்கியம் இல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் திரும்ப அழிவு பெறாம பாத்துக்குங்க அப்படிங்கறத எங்க எல்லாரோட கோரிக்கையும். இன்னைக்கு விஜயகாந்துக்கு போய் வந்து மரியாதை செலுத்துறாரு, புகழஞ்சலி செலுத்துறாரு. நினைவு நாள்ல வந்து போய் அஞ்சலி செலுத்திட்டு வராரு, நினைவஞ்சலி. அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே பேக் போனீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்க, விஜயகாந்த் கூட்டணியில் இருக்கிற நல்ல கண்ணு கால் கட்டவர்களும் மயிரளவு வருவானடா விஜயகாந்த் அப்படின்னு பேசுனது யாரு? நீ தானே. இப்போ வந்து என்னமோ அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர், அஞ்சான் இஞ்சன் அப்படி இப்படின்னு பேசுறது நீயே ஒரு தற்கொலை. நீ இப்படிதான் இப்ப இன்னைக்கு யார பேசுறானா, இன்னைக்கு பெரியார பேசுறானா, நாளைக்கு வந்து இந்த கட்சியெல்லாம் போயிட்டு வச்சுங்க, பெரியார் ஒரு மிகப்பெரிய போற்றுதலுக்குரியவர், எங்களை எல்லாம் இப்படி வழிநடத்தியவர் அப்படின்னு பேசுவான். பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றேன்ல, பெரியாரோட அந்த மூத்திர சட்டிக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே பேசுவாரு நம்ம சீமானன் அவர்கள். விஜயகாந்த் போல நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், விஜயகாந்த் போல நல்ல மிமிக்ரி செய்வாரு. விஜயகாந்த் நல்ல விமர்சனம் பண்ணாரு. முதல் ஆளா இப்ப எப்படி விஜய் விமர்சனம் செய்யறாரோ அதே போல விஜயகாந்த் அவர்களை முதல் ஆளா விமர்சனம் செஞ்சவரு சீமான் தான். நீங்க வந்து வடிவேல்ட்ட எல்லாம் போவேன்னா, வடிவேல் தான் அடுத்ததுதான், முதல்ல சீமான் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தது. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா, அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்கள ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க. இதே போல இப்ப வந்து நம்ம சாட்டை துறைமுகம் சொன்ன மாதிரிதான், நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தன் சைக்கிளே இல்லாம வந்துட்டு சொன்னாரு. அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவங்களாவது சைக்கிள் இல்லாம வராங்க, இத பாடையில தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க 2026. இதோட முடிஞ்சு போயிரும் உங்க கதை.